Hello students, welcome to Hiba Maths. Day 4 வரைக்கும் உள்ள challenge problems முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்ண கொஷின்ஸில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். டே 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் எழுதிடுங்க. டே 5 இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 25 கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் 5 மார்க்கில் அண்ட் டிஃப்ரெண்ட் லெசன்ஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கொஷினை பார்த்தோன்னே அது எந்த சாப்டர், எந்த எக்ஸசைஸ், எந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நான் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் எனக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 5 கொஷின் தரணும், ஈஸியாக செய்யலாம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மிக்ஸ்டாக எடுத்து செய்யும் போது தான் நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து ஞாபகம் வரும். டக்குன்னு இது எந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் சொல்கிறீங்க இது ஹெல்ப் பண்ணுது. என் பையன் இப்போ உட்காந்து ஒரு இடத்துல ஒரு 5 கொஷின் முடிக்கிறான் எங்கள் முன்னாடி எழுதும் போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்ட்டு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்குது. லைக் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எப்படி பசங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த கமெண்ட்ஸ் அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நல்லா கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ டே 5க்கான கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. குவாடிலேட்டர் ஃபார்மில் எழுதுங்க, கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எழுதுங்க, யூனிட்ஸ் மறந்துடாதீங்க. 5th சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா லெசன்லேயுமே கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் கவனமாக எழுதுங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுங்க, என்ன கேட்குறாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதோட கால்குலேஷன் என்ன, அதோட ரிசல்ட் என்ன, ரிசல்ட்டில் யூனிட்ஸ் எழுதியிருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் வந்து a container opened at the top is in the form of frustum. So 7th lesson of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively. Find the cost of milk which can completely fill the container at the rate of 40 per liter. வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு 40 rupees per லிட்டரும் கண்டுபிடிக்கணும். தேர்ட் கொஷின் சால்வ் கொடுத்துருக்காங்க. Third lesson pq x square minus p plus q whole square into x plus p plus q whole square is equal to 0. முக்கியமான question third one. அடுத்து fourth question 6th lessonலேருந்து from the top of a lighthouse angle of depression of 2 ships on the opposite sides. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 2 ships லைட் ஹவுஸ் ஏரோப்ளேன்லாம் வந்தால் கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். Observe to be 30 degree and 60 degree if the height of the lighthouse is h meters and the line joining the ship passes through the foot of the lighthouse. Show that the distance between the ships is 4h by √3 into m. 5th question பாருங்க. If a is equal to 3 1 minus 1 2 show that அப்படின்னு கொடுத்துட்டு a square minus 5a plus 7i2 is equal to 0. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்க 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க்கை டெஸ்ட் எழுதி பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்களாக கரெக்ஷனும் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5.6, செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் 7.2ல் 10th கொஷின், எக்ஸாம்பிள் 3.35, எக்ஸசைஸ் 6.3ல் 5th கொஷின், எக்ஸசைஸ் 3.9ல் 13th கொஷின். ஸோ இந்த 5 கொஷின் தான் மறக்காமல் பார்த்துடுங்க. கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு மார்க் அலோகேட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் செஷனில் எழுதுறீங்க, பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் டைம் எடுத்து நான் இவ்வளோ இது செய்கிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.